உங்களையும் அப்படி செய்ய போகிறார். குடும்பத்தில் அடையாளப்படுத்துவதற்காக உங்க மூலியமாக வீடு கட்டப்படும். உங்க மூலியமாக உங்க பிள்ளைங்களுக்கு, உங்களுடைய சகோதரருக்கு வாழ்க்கை கட்டப்படும். உங்க மூலியமா செய்தி கேட்கிறவங்களை உங்க மூலியமாக உங்க வீட்டிலே ஒரு அற்புதம் நடக்கும். உன்னால் நடக்காது, உனக்கு நடக்காது, இது இல்லை, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க முன்னாடி உன் தலையை கர்த்தர் உயர்த்துவேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ரகபத்தின் நேரத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தியின் வேளையிலே உங்களுக்கு திரையின் கீழாக வருகிற விலாசத்தை பார்க்கும் பொழுது அதில் வியாசார்படி நம்முடைய சபை இருக்கிறது. நீங்கள் வியாசார்படி பெரம்பலூர் பக்கத்தில் வேறு எந்த சபைக்கு போகாத இருப்பேன் என்று சொன்னால் நம்முடைய சபையில் கலந்து கொண்டு கர்த்தர் நாமத்தை உயர்த்தலாம். மொபைல் நம்பர் வரும், அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி ஜெபித்துக் கொள்ளலாம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எனக்கு தெரிவிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை தலைப்பு கர்த்தரில் அன்பு கூறுவேன் என்ற வார்த்தையின்படி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தரில் அன்பு கூறுவேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நாம் கேட்போம். என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் இந்த வார்த்தை நமக்கு இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். நம்முடைய பெலன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய பெலன் நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகர், நம்முடைய பெலன் யெகோவா ஈரே, நம்முடைய பெலன் எல்ஷடாயா இருக்கிறார், நம்முடைய பெலன் சகலத்தை செய்யக்கூடிய வல்லமுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த தேவனிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அன்பு எப்படியாப்பட்டது? தாவீதுடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்களிலும் அவன் செய்த விசுவாச அறிக்கை என்ன என்று பார்க்கும் பொழுது, என் பெலனாகிய கர்த்தாவே நீர் என் பெலன், நீர் என் பெலன், நான் உண்மையில் அன்பு கூறுவேன், நீர் என் பெலன், நான் உண்மையில் அன்பில் கூறுவேன் என்று சொல்லி தாவீது எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் நெருக்கமான இந்த சூழ்நிலையில் நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்க நடக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எதிராக மனுஷர்கள் கூட்டம் எழும்பி நிற்கலாம். ஒருவேளை உங்களில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய அன்பு தேவனிடத்தில் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவராகி கர்த்தரை மட்டும் நீங்கள் அன்பு கூற வேண்டும். ஆண்டவரிடத்தில் நீங்கள் அன்பு கூற ஆண்டவர் உங்களோடு இருப்பதை ஜனங்கள் பார்க்க 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 உங்களுக்கு பெலனாகிய கர்த்தருடைய பெலன் வர 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 உங்கள் நெருக்கம் மாறும், உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். இன்னைக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ளே பலவிதமான அன்புகள் உண்டு. உலக ஆசையை குறித்த ஒரு அன்பு உண்டு. நம்முடைய குடும்பத்தில் தனிப்பட்ட நபர்கள் மேலே நாம் அதிகமாக அன்பு செலுத்தும். நம்முடைய குடும்பத்தில் தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அல்லது மனைவி கணவன் என்று உறவுகள் இருக்கும். பர்சனலாக எனக்கு அவங்களை பிடிக்கும், இவங்களை பிடிக்கும் என்று சொல்லும். நண்பர்களை கூட சொல்லுவோம், இவர்களை பிடிக்கும், அவர்களை பிடிக்கும் என்று சொல்லும். பிள்ளைகள் இருப்பாங்க, பிள்ளைகளை கூட இவர்களை பிடிக்கும், அவர்களை பிடிக்கும் என்று சொல்வார்கள். இப்படி நிறைய விதத்திலே அன்பு உண்டு. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு ஒரு அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி தாவீது சொல்லியிருக்கிறான். என் பெலனாகிய கர்த்தாவே, என்னுடைய பெலன், என்னுடைய ஸ்ட்ரென்த் நீங்க தான், என்னுடைய எல்லா சக்தியும் நீங்க தான், என்னுடைய எல்லா விதமான ஜீவன் நீங்க தான் என்று சொல்லி நான் உண்மையில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. நான் உண்மையில் அன்பு கூறு என்று சொல்லுகிறான். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களில் இருக்கிறபடினால், உங்களிடத்திலே ஆண்டவருடைய நன்மையுள்ள கரம் இருப்பதனாலே நீங்கள் ஆண்டவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறும் பொழுது ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். அன்பு கூற பழகி கொள்ள வேண்டும். அன்பு கூற தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். நீங்கள் தேவனை முழு இருதயத்தோடு தேடும் பொழுது, தேவனை முழு இருதயத்தோடு வாஞ்சிக்கும் பொழுது உங்களில் பெலனாகிய கர்த்தர் இருப்பார். உங்களில் பெலனாய் இருந்து உங்களுடைய சோர்வுகள் நீங்கி நீங்கள் சுகமடைந்து நீங்கள் கழுகை போல சற்றெடுத்து உயர எலும்பும்படிக்கு கர்த்தர் புதிய பலத்தை உங்கள் தருவேன் என்று வாக்குப்படுகிறார். ஏன் தாவீது கர்த்தரில் அன்பு கூறுவான் என்று சொன்னான்? முதல் காரியத்தை பார்க்கும்போது தலைப்புடைய பகுதி, ஏன் தாவீது கர்த்தரில் அன்பு கூறுவான் என்று சொன்னான்? எல்லா இக்கட்டிலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்தார். சங்கீதம் 32:7 வாசிப்பு. முதல் தலைப்பு, எல்லா இக்கட்டிலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்தார். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம் மகிமைப்படுவதாக. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். என்ன அருமையாக தாவீது சொல்கிறார் பாருங்களேன். நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு மறைவிடும் கர்த்தராகிய இயேசுவானவர், உங்களுக்கு மறைவிடும் இரட்சகராகிய தேவன், உங்களுக்கு மறைவிடமாக கர்த்தர் இருக்கிறார்.
ஐயோ இந்த தீங்கு என்னை சேதப்படுத்துமோ, இந்த பிரச்சனை என் மேல் வந்து மோதிவிடுமோ, இந்த துயரம் என்னை நெருக்கிடுமோ என்று நீ நினைக்கலாம். ஆனால் தாவீது சொல்லுகிறான், நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறது. அப்படி நாம் எல்லாரும் சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறது, நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறது என்று ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் சொல்லணும். ஆண்டவர் நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறது. ஆகவே என்று நீங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவன் சொல்லுகிறான் பாருங்க, நீர் எனக்கு இக்கட்டு விலக்கி என்னை காத்து. ஆண்டவருடைய நோக்கி சொல்கிறான், என்னுடைய விக்கெட்டில் என்னை விலக்கி காத்து ரட்சனை பாடலை சூழ்ந்து கொண்டு. அப்படின்னா நமக்கு வருகிற ஆபத்துகள், நாசங்கள், வியாதிகள், விபத்துகள், பிரச்சனைகளிலிருந்து விலக்கி கத்தர் காத்து. அப்படி காத்த உடனே என்ன பண்ணணும், நம்ம எல்லாரும் ஹாப்பியாகிறோம். அதுலேயே எனக்கு தெரியும் இந்த பிரச்சனை எனக்கு என்னுடைய பலன் எனக்கு வந்து வராது, எனக்கு தெரியும், எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் வராது, நான் வந்து இப்படி அப்படி நம்ம சொல்லுவோம். ஆனால் தாவீது சொல்கிறான், நீர்தான் இந்த பிரச்சனையை விலக்கி காத்தீங்க, அதனால் இந்த இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்யும். நான் எப்பொழுதுமே நீ செய்த நன்மையை மறக்காமல் நீங்கள் தான் இதை செய்து நினைக்கும்படி, நீங்கள் தான் உம்முடைய நாமத்தினாலே எனக்கு உதவி செய்து உணரும்படிக்கு இரட்சண்யம் என்ற பாடல் ஒரு எப்பொழுதும் உன்னை துதிக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக, எப்பொழுதும் உண்மையே சார்ந்திருக்கும்படியாக, இரட்சண்யம் விடுதலை பண்ணினீர், என்னை விடுவித்தீர் என்று சொல்லி நான் உண்மை துதிக்கும்படியாக, நீர் தான் விடுதலை கொடுத்தீர் என்று நினைக்கும்படியாக எனக்கு இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்தீர் என்று சொல்லி அவன் கேட்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது சில நேரங்களில் நாம் ஆண்டவரை மறந்து விடுகிறோம். இக்கட்டுகள் வரும் பொழுது சில நேரங்களில் ஆண்டவர் எனக்கு மட்டும்தான் இதை கொடுக்கிறார், என்னை ஏன் கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் தாவீது இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவதும் கர்த்தர் தான், இக்கட்டு வரும் பொழுது காத்ததும் கர்த்தர் தான், அந்த சந்தோஷத்தை திரும்பி கொடுக்கிறது கர்த்தர் தான். ஆகவே அவர் ரட்சிப்பின் பாடலாலை என்னை அலங்கரிப்பதும் கர்த்தர் தான் சொல்லி தேவனிடத்தில் அவன் முழு மனதோடு அன்பு கூர்ந்தான். தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூர்ந்தான். நீங்களும் நானும் அப்படி தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இக்கட்டது கர்த்தரை விடுவிப்பார். ஒரு பெரிய காரியம் அவர் செய்வார். சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். உயர்ந்த அடைக்கலத்தை. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலே ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை, சங்கீதம் 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால். வாஞ்சை என்பது அன்பு, வாஞ்சை என்பது ஆசை, வாஞ்சை என்பது பிரியம், வாஞ்சை என்பது ஏதோ ஒரு விஷயத்தை பிடித்திருக்கு, ஆண்டவர் மேலே ஏதோ ஒரு விஷயம் எனக்கு ஆண்டவரை பிடிச்சிருக்கு அப்படின்றதான் வாஞ்சை. அப்படின்னு தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உன்னிடத்தை வாஞ்சியா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிற, அவன் என் மேல ரொம்ப பிரியமாக, அவனிடத்தில் சந்தோஷமாக, அவனிடத்தில் எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கிறபடினால் அவனை நான் விடுவிப்பேன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தரிடத்திலே வாஞ்சியோடு கூட கர்த்தரை மட்டும் சார்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தரிடத்திலே நாம் உண்மையாய் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் வாஞ்சிருக்கபடினால் நான் உன்னை விடுவிப்பேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் முழு மனதோடு கூட ஆண்டவரிடத்திலே பலனாகி கர்த்தரிடத்திலே நீங்கள் அன்பு கூறுவீங்கன்னு சொன்னால், அந்த அன்பு பரிபூர்ணமாக இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன். ஹல்லேலூயா, நான் உன்னை விடுவிப்பேன். மனுஷர்கிட்ட நீங்கள் எவ்வளவு அன்பு கூறினாலும், மனுஷர்களை எவ்வளவு வாஞ்சித்து ஆசையோடு பழகி பார்த்தாலும், ஒரு இக்கட்டு வரும் பொழுது அதிலிருந்து அவன் எப்போ வெளியே போகலாம், இவங்க எப்போ மாட்டிப்பாங்க, நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி விலகி போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் பொழுது இக்கட்டுகள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும், எவ்வளோ கொடிதாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விடுவிப்பேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணார். ஆகவே ஆண்டவர் உங்களை விடுவிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கப்படினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன். ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து என் பலனாகிய கர்த்தர் என்று நீங்கள் உண்மையாய் அன்பு கூறுவீங்கன்னு சொன்னால், என் பலனாகிய கர்த்தா என்று சொல்ல உண்மையாக நீங்கள் நேசிப்பீங்கன்னு சொன்னால், அந்த நாமம் பலனுள்ளது, அந்த நாமம் ரட்சிக்கக்கூடியது, அந்த நாமம் உயர்ந்தது, அந்த நாமம் மேலானது என்று சொல்லி நம்பிக்கையோடு நீங்கள் வைப்பீங்கன்னு சொன்னால், அவர் அப்படியே உங்களை விட்டுற மாட்டார். உங்கள் தாழ்வு நிலையை மாற்றி உங்களை உயர்த்தி வைத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை மாற்றி, உங்கள் நெருக்கங்களை மாற்றி, இடுக்கங்களை மாற்றி உங்களை உயர்த்த அவர் வல்லமுள்ள தேவனாக. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நீங்கள் அன்பு கூறும் பொழுது உங்களுடைய இக்கட்டிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்த பார்க்கும்போது எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 15:21 வாசிப்போம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து, பொல்லாதவருடைய கைகளுக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். கைகளுக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். ஆமீன் சொல்லுவோமா?
ஹல்லேலூயா. நான் உன்னை பொல்லாதவருடைய கைகளுக்கு, எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், நீ எங்கே பொல்லாதவருடைய கையிலே மாட்டிக்கொண்டிருக்கலாம், எங்கே பொல்லாதவருடைய சிக்கி கொண்டு நீ மாட்டிக்கொண்டு ஐயோ வெளியே வர முடியவில்லை, இந்த பொல்லாதவர் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியலை, இந்த இக்கட்டிலிருந்து வெளியே வர முடியலை, நீ கலக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு வாக்கு பண்றார், உன்னை பொல்லாதவருடைய கைகளுக்கு உன்னை கர்த்தர் தப்புவிக்க போகிறார், பலவானுடைய கைகளுக்கு உன்னை நீக்கலாக்கி கர்த்தர் உன்னை விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல பலனோடு இருக்கிற மனுஷனிடத்தில் மாட்டிக்கொண்டு வெளியே வந்தா என்னை ஏதாவது பண்ணிடுவான், வெளியே வந்தா என்னை விடமாட்டான், என் குடும்பத்தை பழி வாங்குவான் என்று சொல்லி நீ பிளம்பிக் கொண்டு அந்த இக்கட்டுக்குள்ள இருப்ப என்று சொன்னான். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பலவானுடைய கைகளுக்கு அந்த இடத்திலிருந்து உன்னை தப்புவித்து உன்னை விடுவிக்க போகிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். ஏனெனில் நீ ஆண்டவரிடத்தை அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி, என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையில் அன்பு கூறுவேன். இந்த பலவானுடைய, இந்த பொல்லாதவருடைய, இந்த பிசாசுடைய கட்டிலிருந்து என்னை விடுதலை பண்ணும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் உன்னை விடுவிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 39 அதிகாரம் 18 வசனத்தை வாசிப்போம். உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன், நான் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியால், நீ என்னை நம்பினபடினால் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல, என் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நிச்சயமாக நான் உன்னை விடுவிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு மகனே மகளே, உன் பாவத்திலிருந்து, உன் சாபத்திலிருந்து, உன் அக்கிரமத்திலிருந்து உன்னை கர்த்தர் நிச்சயமா விடுவிப்பார். உன் வரவிலிருந்து உன்னை விடுவிப்பார், உன் தரித்திரத்தை விடுவிப்பார், உன்னுடைய பொல்லாத சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவிப்பார். அவர் நிச்சயமாக விடுவிப்பார். எல்லாவற்றுக்கும் பகல் விடுவிக்கும் பொழுது நீ செய்ய வேண்டிய காரியம், என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன், என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன். உன்னை கர்த்தர் இன்னைக்கு விடுவிக்க போகிறார். உன்னுடைய எல்லா பிரச்சனையும் விடுதலை தரப்போகிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே வந்த நெருக்கத்திலே கர்த்தர் விடுவித்தார். சவுலின் கைக்கு அவனை விடுவித்து கர்த்தர் அவனை காப்பாற்றி அவன் மேலே கிருபையாய் இறங்கினார். அது மாத்திரமல்ல, சிங்க குகையிலே தானியேலை போட்டார்கள், அவனை அங்கே கர்த்தர் விடுவித்தார். கோலியாத்துடைய அந்த கைகளுக்கு தாவீதை விடுவித்தார். அங்கே பார்க்கும்பொழுது தாவீதுக்கு விரோதமாக அப்சலோம் எழுகிறான், சொந்த மகன் எழும்புகிறான், அவனுடைய கைகளுக்கு கர்த்தர் தப்பிவித்தார். நம்முடைய தேவன் சொல்ல, இனி யார்கிட்ட எங்க மாட்டிக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் வாக்குப்படுகிறார், யார்கிட்ட எங்க மாட்டிக்கொண்டிருந்தாலும், எந்த மனுஷனுடைய கையில சிக்கிக்கொண்டு அடிமையாக்கப்பட்டவனாய் நீ எங்க இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னை கர்த்தர் விடுவிக்க போகிறார். ஏனென்றால் நீ அவரில் அன்பு கூற பொழுது, அவரில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி, என் பலனாகி கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய் அன்பு கூறும் பொழுது, உண்மையாக ஆண்டவரை தேடும் பொழுது, எப்பொழுதுமே ஆண்டவரே நீர் அன்பு உள்ள தெய்வம், நீர் அன்பான தெய்வம், நான் உண்மையில் அன்பு கூறுவேன் என்று இருக்கும் பொழுது முதலாவது ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா இக்கட்டிலிருந்து உன்னை விடுவிக்க வல்லமுள்ள தேவனாக, எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை விடுவிக்க வல்லமுள்ள தேவனாக. இரண்டாவதாக, மரண வாசனை உன்னை மீட்டுக்கொள்ள அவர் வல்லமுள்ள தேவனாக, மரண வாசனை மீட்டுக்கொள்ளுகிறேன் என்று வாக்குப்படார். சங்கீதம் 23:4 வாசிப்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 23:4 பார்க்கும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. தாவீது இப்படியாய் சொல்லுகிறான், என்ன கொடிய மரணத்துக்குரிய ஒரு சூழ்நிலை வந்தாலும், ஒருவேளை இந்த மரண இருள் என்னை அழித்து கொண்டு போகிற, என் வாழ்க்கையை இல்லாமல் பண்ணுகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தாலும் நான் பயப்படேன். ஏனென்றால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருவேளை மரணத்தினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருக்கலாம், மரணம் உன்னை பேசி கொண்டிருக்கலாம், நீ செத்துவிடு, நீ தற்கொலை பண்ணிக்கொள்ளு, நீ இதில் இருக்கிறதுக்கு வேஸ்ட்டு, இங்கே இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீ இருக்கிறதுனால உனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க, உன்னை யாரும் நேசிக்க மாட்டாங்க, உனக்கு என்னத்துக்கு இந்த வாழ்க்கை என்று சொல்லி ஒரு மரணத்துடைய விளிம்பு, மரணத்துடைய வாசல், மரணத்துடைய அவல சத்தம் உன் செவிகளை கேட்டுக்கொண்டு இருதயத்திலே தொனித்து கொண்டு உன்னை பாழாக்கும்படி இருக்கலாம். தாவீதை போல சொல்லுங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கை நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்கிறபடினாலே இந்த மரணத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை கர்த்தர் இன்றைக்கு தருகிறார். இந்த தற்கொலையின் ஆவி எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை கர்த்தர் தருகிறார். இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே உங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத கட்டுகள், மரணத்தின் பயங்கள், மரண விளிம்பினுடைய சத்தங்கள் எல்லாம் விலகி போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகிறது.
கர்த்தர் உங்களை மரண வாசலிருந்து உங்களை தப்புவிக்கிறார். மரண கட்டிலிருந்து உங்களை தப்புவிக்கிறார். இனி உங்களை மரணத்துக்குள்ளே கொண்டு போக நினைக்கிற பொல்லாத மரண வாசல்கள் அடைக்கப்படுது இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன். தாவீது சொல்லுகிறான், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறேன். நீங்கள் அடிக்கடிக்கு ஆண்டுட்டு அன்பு கூறும் பொழுது எப்பொழுது அன்பு கூர்ந்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும், நான் உன் கூட இருக்க மகனே, நான் உன் கூட இருக்க, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்க மகளே, என் அன்பு சகோதரி சகோதரன் உன் கூட இருக்கிறேன், என் வாழ்வு பிள்ளைல உன் கூட இருக்கிறேன், என் சின்ன பிள்ளைய உன் கூட இருக்கிறேன்னு ஆண்டு சொல்வார். ஏன்னால் அவருடைய வல்லமை பெரியது. அவர் கைவிடவே மாட்டார். அவருடைய கிருபை சூழ்ந்துள்ள தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும். உடைய வார்த்தையும் வல்லமையும் என்னை தேற்றும். உடைய வார்த்தையாக வசனம், உடைய வார்த்தையாக வல்லமுள்ள அபிஷேகம் என்னை தேற்றும் என்று சொல்லி தாவீது அறிக்கை பண்ணுகிறான். அப்படி அறிக்கை பண்ணின உடனே என்ன நடக்குது? அவன் வாழ்க்கையில் இருக்கிற மரண இருள் விலகி போகிறது. அந்த மரணத்துக்குரிய காரியங்கள் விலகி போகிறது. கர்த்தர் அவனோடு இருப்பதை எல்லாரும் பார்க்கும்படி அவன் தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். அவன் எப்பொழுது தேவனிடத்தில் என் பெலனாகிய கர்த்தாவை உண்மையில் அன்பு கூறுவேன். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு இந்த மரண வாசல் ஒன்றும் சேதப்படுத்தாது. இந்த மரணத்துடைய விளிம்புகள் உன்னை ஒன்றும் பயம்படுத்தாது. ஒருவேளை மரணத்தை குறித்து பேசுகிற ஆவிகள் உனக்குள்ளே இருந்து கிரியை செய்வென்றால் அதை விலகி போக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரிடத்தில் நீ அன்பு கூற அந்த அன்பு பெருக 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 அந்த அன்பு உனக்குள்ளே பரிபூர்ணமாய் உருவாக தேவனிடத்தில் நீ அன்பு கூற உனக்கு இருக்கிற மரண வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படும். விசாலமான ஆசீர்வாதமான ஜீவனுக்குரிய நன்மையுள்ள வாசல்கள் திறக்கப்பட்டு உன் தேவன் உன்னோடு இருப்பதை ஜனங்கள் காணும்படி உன் தலையை கர்த்தர் உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சங்கீதம் 9 வசனத்தை வாசிப்போம். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் மகிமைப்படுதா. என்ன அருமையா தாவீது சொல்றார் பாருங்க. அவருடைய என்ன அனுபவம். அவன் சொல்றான், மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் எந்த சந்தோஷமாக தெரியுமா? தாவீது என்ன அனுபவத்தில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த வார்த்தை உள்ளும் புறமும் செல்லும் பொழுது, அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் ஒரு பெரிய தைரியம் வருகிறது. அழகாய் சொல்லுகிறான், மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதியெல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசலில் விவரித்து நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. என்ன அருமையா சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, உம்மில் அன்பு கூறுகிறேன். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறேன். என் மரண வாசலை அந்த வாசலிருந்து, மரணத்திலிருந்து, அந்த கட்டிலிருந்து, அந்த பயத்திலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நீ தூக்கி விட்ட உடனே அப்படியே நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷம் அப்படின்னு ஓடாம அவன் சொல்றான், இந்த துதியெல்லாம், உம்முடைய புகழ்ச்சி எல்லாம், உம்முடைய மகிமை எல்லாம் சீயோன் குமாரத்துக்கு எல்லாருக்கும் போய் சொல்லுவேன். அந்த ரட்சிப்பிலே களி கூறும்படி செய்வேன் என்று சொல்லி தாவீது அங்கே சொல்வதை பார்க்க முடியும். தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைஞருடைய கைகளுக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய மரண வாசம் உங்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். உங்களுக்கு மரண பயம் இனி வருவதில்லை. மரணத்திலே பயத்திலே புலம்பிக் கொண்டிருக்கலாம். மரண பயம் உன்னை நெருக்கி உனக்குள்ளே அது போராடி கொண்டிருக்கலாம். இனி செத்துருவேன்னு சொல்லிட்டு யாராவது சொல்லலாம். உனக்கு ஒரு பயம் இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மரண வாசலிருந்து நான் உன்னை தூக்கி எடுக்கிறேன். ஏனென்றால் நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். என் பெலனாகி கர்த்தாவே என்று கர்த்தரிடத்தை அன்பு கூறுவதற்காக ஆண்டவர் அதை செய்ய போகிறார். ஆகவே மரண வாசல்கள் அடைக்கப்படுகிறது. கர்த்தர் உன்னை இரண்டாவதாக சொல்லுகிறார், மரண வாசல் மீட்டுக் கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். நீ பயப்படாத. மருத்துவர்கள் என்ன சொன்னாலும் பயப்படாது. யார் என்ன சொன்னாலும் பயப்படாது. உன்னை குறித்து நெகட்டிவாக சொன்னாலும் பயப்படாது. உன்னை கேவலமாக பேசலாம் பயப்படாது. ஆண்டவர் அந்த வாசலிடத்தை தூக்கி எடுத்து துதிகளை பாடும்படி, துதிகளை சொல்லும்படி, துதிக்கும்படிக்கு எல்லா ஜனத்துக்கும் நீ சாட்சியாக நிற்கும்படி உன் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். எப்பொழுது நினைத்துக் கொள்ளணும், என் பெலனாகிய கர்த்தாவே, உண்மை நான் துதிப்பேன், உண்மையில் அன்பு கூறுவேன், உண்மையிலே மகிழ்வேன், உண்மையிலே களி கூறுவேன். நீங்கள் பெலனாகி கர்த்தாவே, உண்மையில் களி கூறுவேன், உண்மையில் அன்பு கூறுவேன்னு சொல்லி பாருங்க. அந்த மரண வாசல் மூடப்படும். கர்த்தர் உன்னோடு இருப்பதை ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்படுவேன் என்ற வார்த்தைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மூன்றாவது, தன் குடும்பத்தின் மத்தியில் உயர்த்தி வைப்பார். தன் குடும்பத்தின் மத்தியில் உயர்த்தி வைப்பார். சங்கீதம் 27 5 வாசிப்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து உன்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து
என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு மறுபடியும் இந்த வார்த்தைகளோடு கூட பேசும் பொழுது மறுபடியும் சந்தோஷமா இருக்குன்னா, இந்த ஒருவேளை நீங்க குடும்பத்தில் தள்ளப்பட்டவர்களாக, குடும்பத்தில் அவமதிக்கப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக, யாருமே உங்களை கண்டுக்கல அப்படின்னு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடாரத்தின் மறைவிலை ஒளித்து வைத்து, அவர் உன்னை ஒரு பாதுகாப்பு உள்ள பட்டணத்துக்குள்ள வைக்கிறார். நீ இருக்கிற இடத்துல உனக்கு ஒரு எல்லா பிரச்சனைகளும் ஒரு பாதுகாப்புள்ள சூழ்ந்து கொள்ள சொன்னா எதுக்கு தெரியுமா? கண்மலையின் மேல் உன்னை உயர்த்த போகிறார். ஆமீன் சொல்லுமா? யாருமே கண்டு கொள்ளாத இடத்துல உனக்கு ஒரு மறைவிடமாக கர்த்தர் இருப்பார். யாருமே உன்னை நினைக்காத இடத்துல உனக்கு பாதுகாப்பாக கர்த்தர் இருப்பார். அந்த பாதுகாப்பாக ஏன் கர்த்தர் இருக்காருன்னா, உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். எப்படி உயர்த்துவார்னா, கண்மலை மேல் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தின் மத்தியிலே உனக்கு ஒரு உயர்வு வரப்போகிறது. உன் குடும்பத்தில் நீ அசட்ட பண்ணப்பட்டவனாக இவனுக்கு இந்த வேலையே கிடைக்காது, இவளுக்கு இந்த வாழ்க்கையை கிடைக்காது யார் சொன்னாங்களோ அவங்க முன்பதாக உன்னை கர்த்தர் கண்மேல் மேல் உயர்த்த போகிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. தாவீதை தந்த சொந்த தகப்பன் மறந்து விட்டான். சகோதரர்கள் மறந்தால் கூட பரவாயில்ல, இது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் 10 பிள்ளை இருந்தாலும் எல்லா பிள்ளையும் நினைவில் வைத்துக் கொள்வர்கள் தான் தகப்பன்மாரும் தாய்மார்கள். ஆனால் சொந்த தகப்பனே தாவீதை மறந்து போனார்கள். தாவீதை மறந்து, தன் குடும்பத்தார் மறந்து, அவன் எங்கே இருக்கிறான் என்று கூட நினைக்கவில்லை. ஆனால் சாமுவேல் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு அங்கே ஈசாயின் வீட்டுக்கு போகும் பொழுது அவனை குறித்து கேட்கிறார். எங்கே ஒருத்தன், வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், ஒருத்தன் இருக்கிறான், வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டு, அவனை வர சொல்லுங்க. வந்த உடனே அவனை எல்லாருக்கும் முன்பாக நடுவில் நிறுத்தினார்கள். நிறுத்தி அபிஷேகம் பண்ணின உடனே அந்நாள் முதற்கொண்டு ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். எனக்கு இதை ஏன் ஆண்டோட வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறாருன்னா, ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தால் உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். உங்களை கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். அந்நாள் முதற்கொண்டு உங்களுக்கு எதிராக எழுந்து நின்ற சில ஜனங்கள் இருப்பாங்க. உங்களை சுற்றிலும் அற்பமாக எண்ணின ஜனங்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்பதாக உங்கள் மேலே கர்த்தருடைய வல்லமை இருப்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். எல்லாரும் கண்டு பயப்படும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே எந்த இடத்துல, எந்த குடும்பத்துக்குள்ளே, எந்த உறவின் மத்தியிலே நீங்கள் அவமானிக்கப்பட்டவர்களாக, வேதனை உள்ளவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, ஆகாத தள்ளின கல்லை தலைக்கு மூலக்கல் ஆயிற்று. அது கர்த்தரால் ஆயிற்று. கர்த்தருடைய பார்வைக்கும் உங்களுடைய பார்வைக்கும் மகிமையாக இருக்கும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார். ஆகவே தாவீதை அற்பமாய் எண்ணி, அசட்டையை எண்ணி, அவன் இல்லை என்ற அளவுக்கெல்லாம் அங்கே போய்விட்டது. ஆனால் அந்த இடத்துல அவனை எல்லாருக்கும் முன்பாக அழைத்து அவன் மேல் தைலத்தை வைத்து அபிஷேகம் பண்ணின உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கின உடனே அவன் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டது மட்டுமல்ல, இஸ்ரவேலுக்குள்ளே பெரிய காரியத்தை செய்யும்படி கர்த்தர் அவனை முத்திரை போட்டான். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் அப்படி செய்ய போகிறார். குடும்பத்தில் அடையாளப்படுத்தணுமாக உங்கள் மூலியமாக வீடு கட்டப்படும். உங்கள் மூலியமாக உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்களுடைய சகோதரருக்கு வாழ்க்கை கட்டப்படும். உங்கள் மூலியமாக செய்தி கேட்கிறவர்களே, உங்கள் மூலியமாக உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும். உன்னால் நடக்காது, உனக்கு நடக்காது, இது இல்லை, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்க முன்னாடி உன் தலையை கர்த்தர் உயர்த்துவேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆண்டவருடைய நாம் பயன்படுவதாக. எப்பொழுதும் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்க. எப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. எப்பொழுதும் கர்த்தரை உயர்த்துங்க. என் பெலனாகிய கர்த்தாவே என்று சொல்லி தாவீது காத்து கொண்டிருந்தான். என் பெலனாகிய கர்த்தாவே, உண்மையில் அன்பு கூர்ந்து தாவீது காத்து கொண்டிருந்தான். கர்த்தர் தாவீதை மறக்கவில்லை, அவனை எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தி வைத்தார். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அவரிடத்திலே அன்பு கூறும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வு உண்டு, ஒரு பெரிய விடுதலை உண்டு. முதலாவது, எல்லா இக்கட்டிலிருந்து உங்கள் கர்த்தரை விடுவிப்பார். இரண்டாவதாக, மரண வாசனை மீட்டுக்கொள்வார். மூன்றாவது, உங்கள் குடும்பத்திலே மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக.
கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல தெய்வமே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மையில் அன்பு கூறுவேன் என்ற வார்த்தையின்படியே, சங்கீதம் 18:1 வாக்குத்தத்தத்தின்படியே அந்த வார்த்தை பலிக்கட்டும். உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்மை சார்ந்து உம்மை நோக்கி பார்க்கிற எல்லா முகங்களும் பிரகாசம் அடையட்டும் ஆண்டவரே. இந்த செய்தியின் வேளையிலே ஐயோ நான் ஆண்டவரை மறந்து போனேன், ஆண்டவரிடத்தை அன்பு கூறாமல் உலகத்தின் ஸ்நேகத்துக்குள்ளே போனேன், இந்த உறவை நேசித்தேன், இந்த மகனை நேசித்தேன், இந்த மகளை நேசித்தேன், இவர்களோடு கூட அதிகமான நேரத்தை கொடுத்து விட்டு இந்த சூழ்நிலை இந்த இடத்துல அதிகமாக உட்கார்ந்து பேசிட்டேன், அதனால இக்கட்டு என்று சொல்லி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து உம்மிடத்தை மனம் திரும்பும் பொழுது அவர்கள் மரண வாசல்கள் மூடப்படட்டும். மரண விழுமிழந்த கர்த்தர் தூக்கி எடுப்பீராக, அவர்களை மீட்டு கொள்வீராக, விடுவிப்பீராக. எந்த இடத்துல குடும்பத்துக்குள்ள தள்ளப்பட்டவராக இருக்கிறார்களோ அந்த இடத்துல உயர்த்துவீராக இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுக்கு இருக்கிற நெருக்கங்கள், பாரங்கள், சுமைகள் நீங்கட்டும் சுவாமி. பிள்ளைகளை விடுதலை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை உள்ளும் புறமாய் சென்று ஜனங்களை விடுதலை செய்யும்படி ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருடைய வார்த்தை பலிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த வார்த்தையின் மூலமாக விடுதலை ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.